Hi friends, very good morning to all. Already ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்த்த இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஃபர்தராக அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்ட் ஒவ்வொன்றையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த நியோபென்டைல் ஆல்கஹாலிருந்து இந்த நியோபென்டைல் புரோமைட்லேருந்து நியோபென்டைல் ஆல்கஹாலை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். மரம் நம்ம கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் அல்கைல் ஷிஃப்ட் வந்து நடக்கிறதுனால மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்கிறதுனால 2-மெத்தில் பியூட்டேன் 2-ஆல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த கார்பனுடைய ஸ்கெலிட்டன் சேஞ்சாக இருக்குது. ஸோ கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் த கார்பன் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அதே நியோபென்டைல் புரோமைட்லேருந்து நியோபென்டைல் புரோமைட். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இட் இஸ் கால்டு த நியோபென்டைல் புரோமைட். 3 அல்கைல் குரூப்ஸ் CH3. இந்த நியோபென்டைல் புரோமைட்லேருந்து நம்ம அக்கார்டிங் டு த SN1 படி பார்க்கும்போது SN1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி முதல்ல ஒரு கார்போகேட்டையான் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பொலாரிட்டியை கிரியேட் பண்ணுறது மூலிமா ஒரு கார்போகேட்டையானை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த கார்போகேட்டையான் அப்படிங்கிறது CH3 இங்கே ஒரு CH2 ப்ளஸ் ஒரு கார்போகேட்டையான் வந்து ஒரு ப்ரைமரி கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம். இந்த ப்ரைமரி கார்போகேட்டையானில் இருந்து நமக்கு டைரெக்டாக ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஒரு நியூக்ளியோஃபைல் வந்தால். ஸோ நமக்கு ஃபர்தராக நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் வந்து மைக்ரேட் ஆகிறதுனால நமக்கு 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது நமக்கு ஒரு ஃபர்தராக ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்த ஒரு கார்போகேட்டையான். இங்கே ஒரு கார்போகேட்டையான், இங்கே CH2 CH3 நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இதில் ஒரு மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இட் இஸ் கால்டு த டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ ஒரு ப்ரைமரி கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும்போது இங்கே நடக்கக்கூடியது 1,2 மீத்தைல் ஷிஃப்ட், சரிங்களா? 1,2 மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஸோ நமக்கு ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். இந்த டெர்ஷரி கார்போகேட்டையானில் 2 விதமான ப்ராடக்ட். ஒன்று எப்படி ஒரு ரியாக்டன்ட், இன்னொரு ஒரு ப்ராடக்ட், இன்னொரு ப்ராடக்ட். முதல்ல சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது இந்த கார்போகேட்டையானில், அதே மாதிரி இந்த கார்போகேட்டையானில் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் வரக்கூடிய இந்த நியூக்ளியோஃபைல் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி CH2 CH3, இங்கே ஆக்சிஜன், இப்போ 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதில் இருந்து H+ ரிமூவ் பண்ணிவிட்டு H+ இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப். H+ வெளியே போச்சுன்னா நமக்கு ஒரு 2-மெத்தில் 2-பியூட்டனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த CH3, இங்கே CH2, இங்கே CH3, இங்கே OH. இதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இது 2-மெத்தில் பியூட்டேன் 2-ஆல் 2-மெத்தில் பியூட்டன் 2-ஆல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே கேட்டகரியில் நமக்கு ஒரு எலிமினேஷன் ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? எலிமினேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். இந்த பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன். இங்கே ஒரு பீட்டா கார்பன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா கார்பன் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா கார்பன் இருக்குது. அப்போ இந்த பீட்டா கார்பனை பொறுத்து நமக்கு இந்த ரெண்டும் β1 அண்டு β2 அண்டு β3 இந்த ரெண்டும் சேம் டைப்பான பீட்டா கார்பன். ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது. இதை ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட்டான பீட்டா கார்பன், சரிங்களா? ஸோ எத்தனை விதமான ப்ராடக்ட் வந்து பாசிபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இப்படி β1 அண்ட் β2 சேம் டைப்பாக இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணும்போது நமக்கு CH2 டபுள் பாண்ட் C, இங்கே ஆல்ரெடி ஒரு CH3 ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே CH2 CH3. இது இந்த β1 அண்டு β2 ரெண்டுத்துக்கும் இது நம்ம β2 எலிமினேட் பண்ணோம்னா இதுவும் சேம் டைப். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து β3 கார்பனில் ஒரு ப்ரோட்டான் எலிமினேட் பண்ணும்போது இது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்காக பீட்டா ஹைட்ரஜன் இந்த பாண்ட் வந்து இங்கே மைக்ரேட் ஆச்சுன்னா H+ வந்து வெளியே போயிடும். ஸோ வெளியே போனால் நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், இதில் கிடைக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா CH3, இங்கே ஆல்ரெடி ஒரு CH3 ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா டபுள் பாண்ட் CH, இங்கே CH3. இது ஒரு எலிமினேஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நமக்கு 2 விதமான எலிமினேஷன் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு அல்கின், இது ஒரு அல்கின், இது ஒரு அல்கின். இப்போ ஒரு மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கின், அதாவது மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அல்கின் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து பார்க்கும்போது 3,
இங்கே ஒரு 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் இந்த கேசஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், அதனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இது வந்து மைனர் காம்பவுண்ட், மைனர் ப்ராடக்ட், இது வந்து மேஜர் ப்ராடக்ட். இது வந்து என்னது மேஜர் ப்ராடக்ட். இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கேட்டகரியில் ஒரு நார்மலாக ஒரு நியோபென்டைல் புரோமைட்லேருந்து, நியோபென்டைல் ஹாலைட்லேருந்து ஒரு SN1 நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை கொண்டு வரலாம். அதே மாதிரி எலிமினேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொண்டு வரலாம். இந்த ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இதனுடைய கார்பன் ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குது. கார்பன் ஸ்கெலிட்டன் மாறுறது இல்லாமல் ஒரு கார்போகேட்டைனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இங்கே நடந்திருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட் 1,2 மெத்தில் ஷிஃப்ட் ஆர் 1,2 மீத்தைல் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் டெர்ஷரி கார்போகேட்டையானாக மாறி இருக்குது. டெர்ஷரி பிரைமரி கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, அதை பொறுத்து நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஒன்று சப்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி, ரெண்டாவது எலிமினேஷனை பேஸ் பண்ணி. ஸோ இதில் சப்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி வரக்கூடியது 2-மெத்தில் பியூட்டேன் 2-ஆல், இதில் வரக்கூடியது அல்கின். சரிங்களா? இந்த அல்கின்ஸில் எது மேஜர் அல்கின் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், அல்கினுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுவும் ஒன் ஆஃப் த கார்போகேட்டைனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். அடுத்தது வரக்கூடியது நம்ம 1 by 1 இந்த நியோபென்டைல் புரோமைடில் இருந்து நமக்கு ஒரு SN2 பேஸ் பண்ணி வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த நியோபென்டைல் புரோமைடில் சப்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபெனைல் ரிங்கோ, ஒரு ஃபெனைல் குரூப்போ, ஒரு ஆல்கைல் குரூப்போ ஃபர்தராக சப்ஸ்டியூட் ஆகும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.